ஜோக் 4 பார்த்துடலாம். ஏன்பா நீ அடிக்க வேண்டிய கோடு வந்து .NET, ஆனால் நீ ஓப்பன் பண்ணி வச்சிருக்கிற விண்டோ வந்து ஜாவா. யாரை ஏமாற்ற பார்க்குற? நான் என்ன அசைன்மெண்ட் கொடுத்தேன் உனக்கு? எதையாவது ஓப்பன் பண்ணி வச்சுட்டு அப்படியே வேலை செய்கிற மாதிரி நடிகிறது தான் உன் வேலையா? நீ படித்தது ஜாவா, .NET விண்டோவை ஓப்பன் பண்ணுற. ஏன் .NET விண்டோ ஜாவா விண்டோவை ஓப்பன் பண்ணுற? ஏன்பா நீ இன்னும் கம்ப்யூட்டரையே டேபிளில் வைக்கலையேப்பா, லேப்டாப்பையே டேபிளில் எடுத்து வைக்கல. மணி 1:30 ஆகிடுச்சு. காலையில் 9 மணி ஆஃபீஸு, 1:30 மணிக்கு லேப்டாப்பே டேபிளில் இல்லைன்னா என்னப்பா இது? இப்போ கொஞ்சம் மாற்றலாம் அதையும். சார் என்ன சார் சும்மா எதையாவது கேட்டுக்கிட்டே இருக்கீங்க? எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு இல்லை? சும்மா ஏதாவது கேட்டுகிட்டே இருக்கீங்க. எல்லாம் ரைட்டாக தானே இருக்கு? நீங்கள் ஏன் சார் அவங்ககிட்ட போய் அந்த மாதிரி சொல்கிறீங்க? உங்கள் மேலே தான் சார் தப்பு. நீங்கள் ஏன் அப்படி சொல்கிறீங்க? என்னை பற்றி ஏன் நீங்கள் வந்து அங்கெல்லாம் பேசுகிறீங்க? அதெல்லாம் பேசாதீங்க சார். இது ரொம்ப தப்பு சார். அது மாதிரிலாம் பேசுனீங்கன்னா எப்படி வந்து சார் எங்களால் வேலை செய்ய முடியும் நிம்மதியா? அப்புறம் அது மாதிரி பண்ணிகிட்டு இருக்காதீங்க ப்ளீஸ். அப்புறம் நம்ம ஹெச்ஆர்லேயே போய் பேசிடலாம் சார். அதுதான் சார் கரெக்ட். என்ன ஹெச்ஆர் டிஸ்கஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. வாட் இஸ் த ப்ராப்ளம் சார்? இவர் பாருங்கள் சார், சும்மா ஏதாவது சொல்லிட்டு இருக்கார். என்ன ஆச்சு கரெக்டாக சொல்லு சார். இந்த மாதிரி ஆயிடுச்சு. அவர் இந்த மாதிரி சொன்னார், நான் இதை சொன்னேன், அவர் இதை சொன்னார். ஏன் சார் எப்படி சொல்கிறீங்க? அவர் சொல்கிறதும் ரைட்டு தானே. அவர் கரெக்டாக தானே கோடு வச்சுக்கிட்டு இருக்காரு. அவர்கிட்ட ஏன் வந்து நீங்கள் வந்து சும்மா ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்கீங்க? இந்த மாதிரி இல்லாமல் நடக்கும், எல்லா இடத்துலையும் நடக்கும். இது ஒரு காமெடி ப்ளஸ் ஒரு மெசேஜ் தான். இது யார் மேலேயுமே தப்பு கிடையாது. இது வந்து நீங்கள் சொல்கிறத பார்த்தா நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் வந்து எப்படி நினச்சிக்கக்கூடாதுன்னா, இது எல்லாம் வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். இதில் வந்து எப்பயுமே வந்து இதில் வந்து என்ன மூடி மறைக்கிறதுக்கு இருக்குது? எல்லாருக்கும் எல்லா விஷயமும் தெரியும், எல்லா இடத்துலையும் நடக்கிறது தான். இதுக்கெல்லாம் வந்து மெயின் வந்து நல்ல பிளானிங் இருக்கணும். இந்த மாதிரியே வரக்கூடாது. இப்போ நான் சொன்ன டிஸ்கஷனே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வரக்கூடாது. இந்த டிஸ்கஷன் எப்போ ஸ்டார்ட் ஆச்சோ அப்போவே அந்த ரிலேஷன்ஷிப் பிரேக் ஆகிடுச்சின்னு அர்த்தம். இதனால தான் நான் சொல்கிறேன், கைண்ட்னஸ், மெர்சி, அஃபெக்ஷன், லவ் இது இருக்கணுங்க டீமில். இது இருந்துக்கிட்டே இருக்கணும். அதை எப்படி நம்ம கொண்டு போகணுன்றது தான் மெயினு. அந்த பிரச்சனைன்னு வந்து சண்டை வர ஆரம்பிச்சிருச்சுன்னா முடிஞ்சு போச்சு, நிம்மதி போயிடும். அதனால தான் வேண்டாம். என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் நான் முடிச்சுட்டு வந்தேன், அதனால் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன். லவ், மர்சி, கைண்ட்னஸ், அஃபெக்ஷன் கண்டிப்பாக ப்ராஜெக்டில் வேணும். இந்த ப்ராஜெக்ட் வந்து கண்டிப்பாக ஒரு சக்ஸஸாக முடியணும்னா இந்த 4 வேணும். I love, affection, kindness, mercy to everyone.